ஹாய் லவ்லி காய்ஸ், உங்களுக்காக மை க்யூட் பாயோட ஃபைனல் பார்ட்டை எட்டு வந்துருக்கேன். பட் இந்த எஃப்எஃப்ஐ கண்டினியூவாக கொடுக்க சொல்லிட்டு நிறைய சிஸ்டர் என்கிட்ட கேட்டுட்ருக்கீங்க. ஓகே, எனக்கு புரியுதுடா. இதோட கண்டினியூ உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்க. நம்ம இப்போ இங்கே பிரேக் பண்ணுவோம். மை க்யூட் பாய்க்கு வேணால் சீசன் 2 நான் ரெடி பண்ண போட முடிஞ்சா நான் ரெடி பண்ணி போடுறேன். ஓகே ஆடா? ஓகே, நம்ம அப்படியே இந்த ஃபைனல் பாட்டுக்குள்ளே போடலாம். நெக்ஸ்ட்டுமே நான் டாப்பாக வச்சபடி தான் இதில் ஒரு எஃப்எஃப் போடுவேன். ஓகே ஆடா? இப்போ அப்படியே நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போடலாம். நான் பேசுகிற விட பெயிண்டர் மெட்டிட்டேன் ஜாம் சாரி, ஜஸ்ட் இது வெறும் ஸ்டோரி தான். ஸ்டோரியை மட்டுமே கேளுங்க. ஓகே, ஸ்டோரிக்குள்ளே போடலாம். டேக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாடி முழுக்க ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இது ஜங்குக்கிட்ட சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி புலம்பி தள்ளிட்டு இருக்கான். பெயினை அவனாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. என்ன பண்ண ஏது பண்ணணும்னு ஒன்றும் புரியலைங்கிற மாரி ஜிமினா இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தா இது எல்லாத்தையுமே நம்ம ஜங்கு கேட்டுக்கிட்டே தான் இருந்திருப்பாரு. இந்த மாதிரி கேட்டுட்டு இருந்தா இங்கே டைம் ஸ்கிப் ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆயிடுச்சு. டே அப்படியே பொறுமையாக பெட்டில் எழுந்துக்க முடியாமல் எழுந்து உட்கார்றாரு. லைட்டாக அவருக்கு அந்த அலர்ஜியில் ஃபீவர் வந்த மாதிரி இருக்குது. துரத்தவும் செய்கிறாரு. அந்த பொசிஷன்லேயே அப்படியே எழுந்து உட்காண்டா நம்ம ஜிமினா தான், டே எப்படியோ நைட்டோட நைட்டாக நானும் சுகாவும் சேர்ந்து பக்கத்து சிட்டிக்கு போனோம். இந்த மெடிசன்லாம் கிடச்சிருக்கு, என்கிட்ட போட்டுக்கோ. மெடிசன் போட்டுக்கிறேன். ஜங்குக்கு எங்க? ஜங்குக்கு உங்கள்கிட்ட தானே ரூமில் இருப்பான். ரூமில் இருக்கானா? நான் எழுந்து பார்க்க சொல்ல ரூமில் இல்லையே. அடிக்கடி எங்கள்கிட்டையும் கேட்டதுக்கு ஜங்குக்கு ரூமில் தான் இருக்கான்ங்கிற மாதிரி சொன்னாங்க. ஒரு வேளை உன் கூட எங்கேயோ வெளியே வந்துருப்பான்னு நான் நினச்சேன். எங்கே கூட வேண்டானா? டேய், நாங்கள் நைட்டு 8 o'clock to 9 o'clock இங்கேருந்து கிளம்பிட்டோம். இப்போன்னா நாங்கள் அங்கேருந்து இங்கேயே வந்துருக்கோம் உனக்காக இந்த மெடிசன்லாம் வாங்கிக்கிட்டு. என்ன சொல்கிறீங்க? ஒரு வேளை வயல்வெளிக்கு போயிருப்பானோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பாய்ஸஸ் 3% வயல்வெளிக்கு வராங்க. அந்த வில்லேஜ் முழுக்க சர்ச் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகுது. டிஸ்டர்ப்ஸ்லேயே நேராக வந்துக்கிட்டு இருந்தா ஒரு கிராண்ட்மா நம்ம ஜங்குக்கிட்ட பேசியிருப்பாங்களா, ஜங்கு கூட கொடுத்த கிஃப்டெல்லாம் தூக்கி எறிஞ்சிருப்பார்ல, அதே கிராண்ட்மாங்க நின்றுட்டுருக்காங்க. அதை நோட் பண்ணிவிட்டு அந்த கிராண்ட்மாவே பார்த்துட்டு இருந்தா அந்த கிராண்ட்மா கரெக்டாக டேக்கிட்ட வந்துட்டு, நீ இந்த மாதிரி இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கல, நீ ஏன் அவன் லைஃப்குள்ளே என்ட்ரான, உன்னால் அவனுக்கு ஹாப்பினஸை கொடுக்க முடியலன்னா நீ மூவ் ஆன் ஆகியே இருந்திருக்கலாமே. அவன் என் கண்ணு முன்னாடி அவனே ஹாப்பி படுத்திகிட்டே இருந்திருப்பான். ஹாப்பி தரேன்னு சொல்லிவிட்டு அவனை நீ ஹெல்லுக்குள்ளே தள்ளிட்ட அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கோமாண்ட லேடி அந்த கிராண்ட்மா இப்படி திட்டிட்டு அங்கேருந்து போனான். டேக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அதானே ஜங்குக்கு மேரேஜ் பண்ணியிருப்பாரு, எனக்கு இதில் விருப்பம்லன்னு தானே சொல்லிட்டு இருப்பாரு. அந்த மூமெண்ட்டில் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு ரொம்ப ஒரு மாதிரி ஆகி டேக்கு படன்னு வந்துருச்சு, டென்ஷனும் வந்துருச்சு. இவங்க என்ன மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க, நான் ஜங்குக்கு எதுவும் பண்ணலையேங்கிற மாதிரி நேராக ரூமுக்கு போகிறாரு. அங்கே ஒரு டேபிள், அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க பெட்டு பக்கத்தில் ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளில் ஒரு பேப்பர் அப்படியே பரண்டபடியே இருக்குது. அந்த பேப்பர் அப்படியே எடுத்து அதில் ரீட் பண்ணி பார்க்குறாரு. அது நம்ம ஜங்குக்கு தான் எழுதி விட்டுன்னு இருக்காரு. இங்கே பாருங்க டயா, உண்மையிலே சொல்கிறேன், என்னோடய பேரண்ட்ஸ் என்ன இந்த பிளேஸில் விட்டுட்டு போக சொல்ல ரொம்ப பெயினாக இருந்துச்சு. ஆனால் அப்போ கூட எனக்கு ஹாரியோட ஃபேமிலி பர்சன்ஸும் சப்போர்ட்டாக இருந்தாங்க. எவ்வளோ பெயினாக இருந்தாலும் எனக்குள்ளேயே அவ்வளோ பெயினாக வச்சுக்கிட்டு என்னோடய ஹாப்பினஸ்ஸை எப்படி வெளியே கொண்டு வரலான்னு தான் நான் எப்போதுமே திங்க் பண்ணுவேன். இந்த வேர்ல்டில் எனக்கு சப்போர்ட்டபுளாக ஹாரி இருந்தாலும் எனக்கான பர்சன்ட் யாருங்கிறது அந்த பிளேஸ் எம்டியாக தான் இருந்துச்சு. எனக்கான ஒரு பர்சன்ட் அப்படிங்கிற பிளேஸ், அந்த பிளேஸில் எல்லாமே நான் தான்டா, உனக்கு நான் மட்டும்தானுங்கிற மாதிரி நீங்கள் திடீர்னு என்றானீங்க. நான் எதிர்பார்க்காத நேரமாக என்கிட்ட அந்த மாதிரி அவ்வளோக்குள்ள உரிமை எடுத்துக்கிட்டீங்க. நான் தான் உன் ஹஸ்பண்ட், நான் மட்டும்தான் உனக்கு, நான் மட்டும்தான் உன்னோட லைஃப்பில், ஹீ இஸ் மெயின், நீ என்னை தவிர வேறு எதையும் திங்க் பண்ணக்கூடாதுன்ட்டு எனக்கே நீங்கள் ஆர்டர் போட்டிங்க. 100 day மூமெண்ட். உண்மையிலே அந்த பிளேஸில் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எனக்கும் என்ன பண்ணன்னு தெரியல. பேரண்ட்ஸும் சொன்னாங்க, ஹாரியும் சொன்னான், லீக்கிட்டேருந்து தப்பிக்க எனக்கு வேறு வழி தெரியல. அதனால தான் மேரேஜ் ஆயிடுச்சு. சரி, இந்த லைஃபை எத்தனை டேஸ் போகும்னு திங்க் பண்ணிட்டான். நான் உங்கள் கூடயே வந்தேன். என்கிட்ட நீங்கள் ரொம்ப ரூடாக நடந்துப்பீங்க, ரூடாக வான் பண்ணுவீங்க, இதை பண்ணக்கூடாது, என்னை விட்டு போகணுன்னு திங்க் பண்ணக்கூடாது, அந்த மைண்டே உன் மைண்டில் வரக்கூடாதுன்னு ரொம்ப ஆஷாக திட்டுவீங்க, ரொம்ப பெயின் கொடுப்பீங்க. அவ்வளோ பெயினாக இருக்கும். ஆனால் பட் என்னோடய ஹார்ட் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்.
ஏன்னா இந்த மாதிரி யாருமே என்கிட்ட சொன்னதே கிடையாது. நீ என் கூட தான் இருக்கணும், என்னை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது, நீ எனக்கு மட்டும்தான், நான் உனக்காக தான் அங்கே இருக்கேனுங்கிற மாரி யாருமே இது வரைக்கும் என்கிட்ட சொன்னது கிடையாது. நீங்கள் பெயினாக பனிஷ் பண்ணி என்கிட்ட அந்த வேடை சொன்னாலும் பெயின் பாடியில் மட்டும்தான் இருந்துச்சு, ஆனால் ஹார்ட் முழுக்க அவ்வளோ ஹாப்பி இருந்துச்சு. நான் தேடி போகாமலே எனக்கு இந்த மாதிரி ஒரு லவ் கிடைக்குமாங்கிற மாதிரி நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். உங்களோட ஃபேமிலி பர்சன்ஸ் என்னை கஷ்டப்படுத்தினாலுமே எனக்கு அது எதுவும் பெருசாக தெரியல. ஏன்னா இவங்க கஷ்டப்படுத்தினதை விட நான் அதிகமாகவே சைல்ட்லேருந்து நிறைய ப்ளேஸில் கஷ்டப்பட்டுட்டு தான் வந்திருக்கேன். அதுக்கு முன்னாடி உங்கள் பேரண்ட்ஸ் அந்தளவுக்குலாம் ஒட்டு கிடையாது. நானே சொல்லுவேன், அவ்வளோ பெயின் சைல்ட்லேருந்தே நான் பார்த்துட்டு வந்துட்டேன். இதெல்லாம் எனக்கு ஒரு பெயினாகவே இல்லை. ஆனால் பட் என்னமோ தெரியலடே, என்னால் முடியல. நீங்களும் அந்த மாதிரி வார்த்தை சொன்னதை கேட்க சொல்ல என்னால் அந்த அந்த மூமெண்ட்டை திங்க் பண்ண முடியல. நான் ரொம்ப உடஞ்சி போயிட்டேன். அதான் அங்கே அந்த பிளேஸில் பார்ட்டிக்கு வந்த பர்சன்ஸ் அவங்க யூஸ் பண்ணுற திங்ஸ், அவங்களோட லாங்குவேஜ், அவங்களோட பாடி லாங்குவேஜ் எல்லாமே என்னை விட ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அது எப்படி சொல்கிறது, திருவிழாவில் தொலைஞ்சி போன குழந்த மாதிரி அவ்வளோ பெரிய பிளேஸில் நான் மட்டும் தனியாக ஏதோ தொலைஞ்சி போன மாதிரி இருந்துச்சு. அந்த பிளேஸில் எனக்கு தெரியாமல் என்னென்னமோ நடந்துச்சு. அது என்னால் நல்லாவே கெஸ் பண்ண முடிஞ்சிச்சு. பட் இருந்தாலும் என்னால் ஆர்கியூமெண்ட் பண்ண முடியல. ஏன்னா என்னை புரிஞ்சுப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டேன். புரிஞ்சுக்கிட்டாரு. முதல்ல கோவத்தை மட்டுட்டு கூட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக ரிலாக்ஸ் ஆகி புரிஞ்சுக்கிட்டாரு. கண்டிப்பாக ஒர்க்குனுங்க சொல்ல, அந்த ஒர்க்கு பிரேக் ஆக சொல்ல, ஒரு இன்சல்ட், ஒரு பர்சன்ட்டுக்கு முன்னாடி இன்சல்ட் ஆக சொல்ல அது ரொம்ப பெயினாக இருக்கும். அதுவும் என் டேக்கு சின்னதாக கூட யாரும் எதிர்த்து பேசிடக்கூடாது. எதிர்த்து பேசிட்டாலே சுத்தமாக பிடிக்காது. அதனால அந்த பர்சன் மேலே எக்கச்சக்க கோவத்தை காட்டிடுவார். அதுக்கு ரீசன் யாரோ அவங்கள மட்டும் ஃப்ரீ பண்ணியாக விடுவார். அதனால தான் நீங்கள் என்னை திட்டினீங்க. எனக்கு அது ஒன்றும் தப்பாக தெரியல. நான் எதிர்பார்க்கவே இல்லை தெரியுமா டயாங். நீங்கள் அப்படியே என்னை தேடி வருவீங்க, என் முன்னே வந்து நிற்பீங்க. ஏன்டா இந்த மாதிரிலாம் பண்ணேன், எதுக்குலாம் இந்த மாதிரிலாம் பண்ணேன், என்கிட்ட ப்ராமிஸ் வாங்கினேடா, என்ன அங்கேருந்து போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எப்படி அங்கே வந்துட்டு நீங்களாம் இந்த மாதிரி என்கிட்ட வந்து கேட்பீங்கன்னு சத்தியமாக நான் திங்க் கூட பண்ணி பார்க்கல. ஆனால் பட் என் முன்னே வந்து நின்னீங்க. அப்படி ஃபுல்லாக நீல் டவுன் போட்டபடி அந்த ஈகோ பிடிச்ச சீவோ அந்த டே இல்லை, என்னோடய பழைய டே அப்படியே முன்னே வந்து நின்னா அதை பார்க்க சொல்ல எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டோன்னுங்கிற மாதிரி பெயினும் இருந்துச்சு. தேயா, நான் உனக்கு செட்டான பர்சன்ட் கிடையாதுட்டே. எனக்கு ரொம்ப நல்லா புரியும். நீ என்னை தேடி வந்து எனக்கு லவ் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஆனால் பட் நான் உன் கூட இருக்கிற ஒவ்வொரு பிளேஸ்லேயுமே உனக்கு ஹெல்ப் மாதிரி ஃபீல் தான் வரும். நான் உன்னை டைரெக்டாக இல்லாட்டாலும் இன்டைரக்டாக ஏதாவது ஒரு மூமெண்ட்டில் உனக்கு பெயினை மட்டும்தான் நான் கொடுத்துட்ருப்பேன். இப்போ கூட உனக்கு இந்த பிளேஸில் எந்த ஒரு இதுவுமே செட் ஆகலை, உனக்கு அலர்ஜி வந்துருச்சு. ஆனால் அந்த பெயின் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு ஒன்றுமே நடக்காத மாதிரி என்கிட்ட நான் ரொம்ப நார்மலாக பேசிகிட்டு இருக்கல. கண்டிப்பாக நான் இந்த வில்லேஜில் இருந்தா நீ இங்கேருந்து கிளம்ப மாட்டேன், எனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ட்டே. அதான் தூரமாக போகலான்னு திங்க் பண்ணிட்டேன். ஆனால் நான் உன்னை எப்போதும் நோட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன். ஏன்னா நீ என்னோட டே ஆச்சு. தூரத்துலேருந்து உன்னை நோட் பண்ணிட்டு தான் இருப்பேன். கஷ்டப்படாதே, என்னால் நீ கஷ்டப்படுறத என்னால் பார்க்க முடியாது. உன்னோட ஹவுஸுக்கு கிளம்பிப்போ, உன்னோட ஒர்க்கை ரெகுலராக பாரு. உன் டாடி சொல்கிறபடி உன்னோட ஆன்ட்டியோட டாக்டர் லாராவை மேரேஜ் பண்ணிக்கோங்க, ஹாப்பியாக இருங்க. அந்த ஹாப்பினஸ் தான் எனக்கு ஹாப்பியாக கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜங்குக்கு இந்த மாதிரி எழுதி லாஸ்ட்டில் மிஸ் யூ அப்படிங்கிற மாதிரி எழுதி வச்சுருக்கு அந்த பேப்பரில். இதை மட்டும் ரீட் பண்ண சொல்லி டேக்கி அவ்வளோ கோவம் வருது. என்ன காரியம் நான் பண்ணியிருக்க நீ? என்ன காரியம் பண்ணியிருக்க டே ஜங்குக்? என் பொறுமையை எனக்குள்ளே இருக்கிற டெவிலை தட்டி எழுப்பி விட்டுட்டேன். நான் எதுக்கு இப்போ இந்த பிளேஸுக்கு வந்தேன்னா நான் உங்ககிட்ட அந்த மாதிரிலாம் இருக்கணுங்கிற அந்த மைண்ட் செட்டில் வந்தேனா? எனக்குலாம் அந்த மாதிரி இருக்கணுன்னா எங்கே போகணும், என்ன பண்ணணும்லாம் ஒன்றும் தெரியாதா? நான் மேரேஜ் பண்ணிக்கணுமா? அதை நீ சொல்கிறியா? ஓ அப்படியா? தூரத்துலேருந்து பார்ப்பியா? பார்க்குறேன்.
இந்த மாதிரி நீ எழுதிட்டு வச்சுட்டு போனதுக்கே ம் என்னை விட்டுட்டு போனதுக்கே நான் உன்னை என்ன பண்ணுறேன்னு மட்டும் பாரு அப்படிங்கிற மாரி செம்ம டென்ஷனில் ஜங்குக்கோட நேமை சொல்லி கத்துறாரு. அந்த ரூமில் இருக்க திங்ஸ் எல்லாம் தள்ளி போட்டு உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைக்கிறத பார்த்துட்டு ஜிமினாவும் சுகவும் ரொம்ப ஷாக் ஆனா ஆரியோட பேரண்ட்ஸுமே ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. ஏன்னா எல்லா திங்ஸுமே உடச்சிட்டாரு. ரூமுக்குள்ளே ஒரு திங்ஸ் ஒழுங்கா இல்லை, மொத்தத்தையும் போட்டு உடச்சிட்டாரு. இந்த மாதிரி உடச்சிட்டு பார்த்துட்டு ஐயோ இதுக்கு மேலே இவனை இந்த ஹவுஸுக்குள்ளே விட்டு வச்சோம், ஐயோ என் பிரதரோட ஹவுஸை இல்லாமல் பண்ணிடுவானே அப்படிங்கிற மாதிரி டேயை இப்போ பிடிச்சி இழுட்டவே கிட்டலையே நேராக ஹவுஸுக்கு வெளியே கூட்டு வந்துட்டாங்க. டே என்னடா ஆச்சு, ஏன்டா இருக்கிற எல்லாத்தையும் போட்டு உடச்சிட்ட, அது ஆரியோட திங்ஸ்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் அந்த ஜங்குக்கு எவ்வளோ விட்டுமாரி இருந்தால் என்கிட்ட இந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போமா, என்னை விட்டு கொடுத்துட்டு போகிறானாமா, என் லைஃப்பில் நான் ஹாப்பியாக இருக்கணுமா, என் லைஃப்பில் நான் என்ன பண்ணணுங்கிறத அவன் எனக்கு சொல்லி தரணுமாடா அப்படிங்கிற மாரி ஜிமினாவை பாட்டு இந்த மாரி கட்டுனா ஜிமினாவுக்குமே ஷாக் ஆகி போச்சு. விட்டுட்டு போயிட்டானா, ஏய் என்ன சொல்கிற, நீ ஏன் படிச்சு பாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பேப்பர் அப்படியே கொடுக்கவும் அதில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஜிமினா ரீட் பண்ணிவிட்டு ஏன்னா இந்த மாதிரி அவசரப்பட்டு தொலைஞ்சேன், அவன் உனக்காக தானடா இவ்வளோ தூரம் வந்தான், இது வரைக்கிட்டு இப்படிலாம் எஃபர்ட் போட்டு ஒரு பர்சன்ட்டுக்கு திங்க் பண்ணி நான் பார்த்ததே கிடையாது, ஆனால் அவனை தேடி வந்தா நீ அவனை கடுப்பேட்டி விட்டுட்டாடா போகிற, ஐயோ ஏற்கனவே இவன் கடுப்பில் இருக்கிறான், ஜங்குக்கா நீ மட்டும் சிக்கன ஒன்று சிடிக்கிடுவான் மச்சி அப்படிங்கிற மாரி ஜிமினா அப்படியே டவுட்லேயே டேயை நோட் பண்ணான். பாத்தியா நீ சியூ டே மிஸ் பண்ணுறவர் எதுக்குடா விட்டுட்டு போனோம், நம்ம மட்டும் என் கையில் கிடைக்கட்டு அப்படிங்கிற மாரி காரை எடுத்த வேகத்துலேருந்து அங்கேருந்து கிளம்பிடுவார். டே போயிட்டான். இனி வில்லேஜில் நாங்கள் பஸ்ஸை பிடிச்சி ரோட்டில் குலுங்கி அழுங்கி சீட்டுக்கு வரணும், என்ன யாரண்டா அப்படிங்கிற மாதிரி சுகா இந்த மாதிரி ஜிமினாவை நோட் பண்ணா. நம்ம ஜிமினாடா ஐயோ விட்டுட்டு போயிட்டானே, சுகா நம்மளை கண்ட மெடிக்கலாக திட்டுவோம் அப்படிங்கிற மாரி சுகா பட்டிருந்தா என்ன அவன் ஃப்ரெண்டு வேகமாக போகிறான், சொங்குக்கு தெரியா கண்டுபிடிச்சிட்டியா சுகா, நான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கட்டும், இப்போ நம்ம எப்படி போகிறோமா மாட்டு வண்டியிலையா அப்படிங்கிற மாரி கேட்கவும் அவனுக்கு எப்போதுமே குறும்பு சுகா அப்படிங்கிற மாரி சுகாவோட ஹிப்பு பிடிச்சிக்கலன்னா ஜிமினாவோட ஆன்சர் பிடிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போவே சொன்னேன் தனி காரில் வருவோம், நினச்ச நேரத்தில் நினச்சிட்டு செய்வான், நம்மளால ஃப்ரீயாக இருக்க முடியாது, உன் காரை எடுத்துகிட்டு வாடான்னா எப்போ பட்டாலும் நான் என் மச்சான் கூட தான் போவேன், என் மச்சான் இருக்கிற இடம் தான் எனக்கு எல்லாம், மச்சான் கூட தான் போகிறோம், மச்சான் காரில் தான் போகிறோம், மச்சான் கூடயே தான் வரோன்னே எந்த மச்சான் விட்டுட்டு போயிட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம சுகா இந்த மாதிரி கேட்டா சுகா ஆன்சர் வெள்ளிக்கிட்டு சுகா விடு சுகா நம்ம இங்கே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சுகா கிட்ட சாரிலாம் சொல்லிவிட்டு ஆன்ட்டிகிட்டையும் அங்கிள்கிட்டையும் ஜங்குக்கு எங்கே போனானுங்கிற மாரி கேட்டால் என்னடா சொல்கிறீங்க, நீங்கள் பேசுகிறதே புரியல, என்னடா ஆச்சுன்னு கேட்டால் அது இந்த மாதிரி அங்கே 2 ப்ராப்ளத்தில் தான் ஜங்குக்கு எங்கே வந்தானுங்கிறதுலேருந்து எல்லாட்டையும் சொல்லி இப்போ சொல்லாமல் கொள்ளாமலே ஜங்குக்கு எங்கேயோ போயிட்டான் அப்படிங்கிற வரைக்கும் சொல்கிறாங்க. இதை கேட்டு ஹாரியோட பேரண்ட்ஸுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும். ஏன்னா சைல்டு ஹாரி கூடயே ஜங்குக்கு பாட்டு வளர்த்துட்டாங்களா, சொல்லப்போனால் ஒரு சன் மாதிரியே வளர்த்துருந்துருப்பாங்க. இப்போ இங்கே வந்து ஒரு மேரேஜ் பண்ணி அந்த மேரேஜ் லைஃப்பில் ப்ராப்ளம் ஆகி அதை வெளியே கூட சொல்லாமல் இப்படிலாம் எனக்கு கஷ்டம் இருக்குன்னு சொல்லக்கூட செய்யாமல் அவரோட பெயினை அவரே ஹேண்டில் பண்ணபடி வெளியே போனது ஹாரியோட பேரண்ட்ஸ் எல்லாம் தாங்கிக்க முடியல. ரொம்ப ஒரு மாதிரி ஆகுறாங்க. இந்த மாதிரி என்ன நீங்கள் டென்ஷன் ஆகாதீங்க அங்கிள்ன்ட்டு, அவன் அப்படியே எங்கேயும் போயிட மாட்டான், போகிற வேகட்ட பக்கத்தில் சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவான், அவன் எங்கே இருக்கானுங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டோம்னா உங்ககிட்ட கூட்டிகிட்டு வரணுங்கிற மாரி ஜிமினாவும் சுகாவும் அப்படியே அங்கேருந்து அந்த வில்லேஜ்லேருந்து கிளம்புறாங்க. இந்த மாதிரி கிளம்புனா நம்மகிட்டே வந்து அந்த சிட்டி சைடும் சரி அந்த வில்லேஜ் சைட்லேயும் சரி பக்கத்தில் இருக்கிற பஸ் ஸ்டாண்டு ரயில்வே ஸ்டேஷனு அப்படிங்கிற மாரி எல்லா பிளேஸ்லையுமே நம்ம ஜங்குக்கு அந்த 1 டே சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் தேடிக்கிட்டு இருக்காரு பைத்தியம் பிடிச்ச மாதிரி. ஏன்னா ஒன்று பஸ்ஸில் போயிருக்கணும், இல்லாட்டி ரயில்வே ஸ்டேஷனை ரயிலில் போயிருக்கணும். அந்த மூமெண்ட்டுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு பிளேஸ்லையும் போய் தேடிட்டு எங்கேயுமே ஜங்கு கிடைக்கலனுங்கிற அந்த டென்ஷன் கோவத்தில் நேராக நம்ம டேயோட கார் ஹவுஸுக்கே வந்துருச்சு. இந்த மாதிரி வந்தா என்னம்மா சொன்னடி, சார்னு போனவன் இந்த பக்கமே திரும்பி வர மாட்டான்ட்டு, அவனுக்கெலாம் அந்த வில்லேஜ் செட் ஆகாது, எனக்கு தெரியாது, அவனுக்கு அந்த பிளேஸ்லாம் இருக்க முடியாது, அவனுக்கு ஃபுல்லாக அலர்ஜி வந்துடுன்னு அதான் அவன் பேக்கில் லக்கேஜில் எடுத்து வச்ச மெடிசன்ஸ் எல்லாம் எடுத்து டஸ்ட்பினில் கொட்டிட்டேன்ன. என்ன
எந்த வேலை வரையும் பாட்டி அப்படிங்கிற மாட்டி மிஸ்ஸஸ் கிம் டென்ஷனில் நோட் பண்ணோம். டே வந்த வேகட்டிலேயே டேவோட டேடோட ஷர்ட்டு கொலரை கிரிப்பாக பிடிச்சிட்டாரு. இந்த பண்ணி பிடிச்சிட்டு பட்டுட்டு லாரா டென்ஷன் ஆகி அப்படியே எழுந்துக்கிட்டா. நம்ம டேவோட மாமே யாங் அப்படிங்கிற மாரி டேயை நோட் பண்ணா. டே என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க நீ மனசில்? என்னடா நினச்சிக்கிட்டு இருக்க? எதுக்குடா என்ன மண்டி பண்ண? ஏன்டா அவனை அங்கேருந்து போக வச்ச? நீ தான்டா டார்ச்சர் பண்ணிட்ட. நீ தான் டார்ச்சர் பண்ணிட்ட. நீ டார்ச்சரை தாங்கிக்க முடியாத மாட்டான் இந்த டே வேண்டான்னு சொல்லிட்டு என்னை தூக்கி போட்டுட்டு போயிட்டான்டா. அவன் எங்கடா போனான்? சொல்லுடா, வாயை திறந்து சொல்லுடா அப்படிங்கிற மாரி டேடா பாட்டு இத்தனைடா போட்டு பேசுறது பார்த்துட்டு மோம டென்ஷன் ஆகிட்டு உனக்கிட்ட பைத்தியம் முடிச்சிருக்கானுங்கிற மாரி சொல்லிட்டு டேடுக்கிட்ட இருந்து சன்னை மூவ் ஆன் பண்ண ட்ரை பண்ணால் நீங்கள் அங்கே வாயை மூடிட்டு நில்லுங்க. நீங்களாம் ஒரு மாமா இவ்வளோ ப்ராப்ளம் நடந்துகிட்டு இருக்க சொல்ல ஒரு டைம் கூட மவுட்டை இருந்து ஓப்பன் பண்ணி என்கிட்ட சொல்லணும்னு உங்களுக்கு தோணாது. ஹஸ்பண்டுக்கும் சன்னுக்கும் ஃபைட்டு வரக்கூடாதா? இப்போ ஃபைட் பண்ணுறோம்ல, பார்த்துட்டு சும்மா நில்லுங்க. இவ்வளோ டேஸ் எப்படி நின்னீங்களோ அதேமாரி சும்மா நில்லுங்க. இங்கே பாரு, எனக்கு இப்போ ஜொங்குக்கு இங்கே வரணும். ஜொங்குக்கு எனக்கு இங்கே வரணும். அதான் நிறைய அடியாளுங்களை வச்சுருப்பல, நிறைய பர்சன்ஸ் ரெடி பண்ணி வச்சுருப்பல. உள்ளுங்க மரியாதையே என் ஜங்குக்கு தேடி கண்டுபிடிச்சி என்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துரு. இல்லைன்னு வச்சுக்கோ, உனக்கு உன் சன்னு ஒழுங்காக இருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு வேகமாக ரூமுக்கு போயிடுவார். இந்த மாதிரி போனால் கிம்முக்கே இந்த வேலைலாம் கேட்க சொல்ல ரொம்ப ஒரு மாதிரி ஷாக்காகி என்ன நம்மளை இந்த மாதிரி மிரட்டிட்டு போகிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு மிஸ்ஸஸ் கிம்மை நோட் பண்ணால் மிஸ்ஸஸ் கிம்மிட்டே ஃபாலோ பண்ணப்படிக்கிட்டே அங்கே என்னடா ஆச்சு இங்கே இருந்து ஜங்குக்கை பார்க்கணும்டா போனேன். அங்கே என்னடா ஆச்சுங்கிற மாரி கேட்டுக்கிட்டே போனாட்டே எதையுமே பேசாமல் ரூம் டோரை க்ளோஸ் பண்ணவே கிட்டலையே அப்படியே அந்த ரூம் முழுக்க இருக்கிற திங்ஸஸ் எல்லாம் உடையிற சவுண்டு மட்டும்தான் கேட்குது. அவ்வளோ சவுண்டு கேட்குது. இந்த மாதிரி கேட்டால் கிம்முக்கே ஒரு மாதிரி ஆகி போச்சு. அதை விட்டு வடவடுத்து போச்சு. பயத்துலேயே அப்படியே டே பண்ணிகிட்ருக்க மூமெண்ட்டை நோட் பண்ணிகிட்டு இருந்தான். மிஸ்ஸஸ் கிம் அப்படியே டோரை நாக் பண்ணப்படியே நின்னா. நம்ம ஜிம்மி நோஷகம் கொஞ்சம் ஹவர்ஸ் கழித்து வந்திருப்பாங்க. அவங்க இங்கே மாதிரி சவுண்ட்லாம் கேட்டுச்சு. என்ன ப்ராப்ளம் என்ன ஆச்சுங்கிற மாரி கேட்கவும் அங்கே நடந்த மூமெண்ட் எல்லாத்தையும் மீன் சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி சொன்னதை கேட்டு லாராவுக்கு ரொம்ப ஹாப்பியானா, கிம்முக்குமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி தான். அப்பா எப்படியோ இவன் தேடி போய் அவனை விட்டுட்டு போயிட்டானா. அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த ஹவுஸ்லலாம் நம்ம லைஃப்பை லீட் பண்ணவே முடியாது, நம்மளை வாழையே விட மாட்டாங்கன்ட்டு. அவன் தெரிய போயிட்டானா இங்கே ரெண்டு வேண்டான்னு ஓடி இருக்கானுங்கிற மாதிரி ரொம்ப ஹாப்பியில் இவங்க 2 பேருமே ஜோலியாக கிளப்புக்கு போயிட்டாங்க. மிஸ்ஸஸ் கிம்மால் தான் நார்மலாக இருக்க முடியல. ரூமுக்குள்ள இல்லைனா சன்னு ஃபுட்டு கூட எடுத்துக்காமல் வாட்டர் கூட எடுத்துக்காமல் ரூமுக்குள்ளே இருந்தால் ஜங்குக்கு எங்கே போனாருங்கிறதே தெரியலையேங்கிற மாரி ரொம்ப ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருந்தா. ஜெமினாவுக்கும் சுகாவுக்கும் அதே மாரி தான் இருக்குது. அவன் டோரையே ஓப்பன் பண்ணலையானுங்கிற மாரி கேட்கவும் டோரையே ஓப்பன் பண்ணலடா, நேற்று 1 டே முழுக்க ஒன்றுமே சாப்பிடல, இப்போவும் எதுவும் எடுத்துக்கலையா, எனக்கு பயமாக இருக்குடே. டே ஆங்கா டேங்க சொன்னால் கேளுடா, ஏன்டா இந்த மாதிரி பண்ணுற? டேங்க இங்கே பாருடா, ஜங்குக்கு எங்கே போயிருப்பானுங்கிறேன். இங்கே தான் எங்கேயாவது இருப்பான். ஓ இங்கிட்ட எங்கேயாவது இருப்பானா? போ தூக்கிட்டு வா அவனை. நான் சொல்ல வரட்டு கேளுடா. நீ இந்த மாதிரி ரூமுக்குள்ளே லாக்காக இருந்துட்டா மட்டும் ஜொங்கு கொண்டு உன்கிட்ட வந்துடுவானா? நீ ரூமை விட்டு வெளியே வா, நம்ம வேணால் சேர்ந்து ஜொங்குக்கு தேடுவோம். தேடி கிடைக்காத பொருளாம். அவனை தேடினா தானே அவன் கிடைப்பான். வேண்டான்னு சொல்லிட்டு தானே போயிருக்கான். அப்புறம் எப்படி அவன் ஒன்றை தேடி வருமா? நீட்டாக அவனை தேடி போகணுன்ட்டியா? இந்த மாதிரி நீ ரூமுக்குள்ளே லாக்காக இருக்கிறது, நான் சாப்பிட மாட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி பிளாக்மெயில் பண்ணிகிட்டு இருக்கிறதுலாம் வேஸ்ட். நீ என்ன மேரேஜுக்கு அடம் பிடிச்சிட்ருக்க? ஜொங்குக்கு விட்டுட்டு போயிட்டானுங்கிற கோவத்தில் எல்லார் மேலேயும் கோவத்தை காட்டுறத பிரேக் பண்ணிவிட்டு முதல்ல ரூமை விட்டு வெளியே வா. எதாக இருந்தாலும் பேசிட்டு இதுக்கலாம். நம்ம 2 பேரும் சேர்ந்து போய் தேடுவோம், எல்லா பிளேஸ்லேயும் தேடுவோம். ஜொங்கு கிடைப்பான். ஜொங்கு கிடைக்கிற வரைக்கும் தேடுவோண்டா அப்படிங்கிற மாரி ஜிம்மினா இந்த மாதிரி பேசினா டக்குன்னு அந்த ரூம் டோர் அப்படியே ஓப்பன் ஆகுது. ஓப்பன் ஆனால் நம்ம டேட்டோம் டே அப்படியே நம்ம ஜிம்மினா நோட் பண்ணிவிட்டு அப்போவா கிளம்பலாம், என்ன கிளம்பலாமா? டே எங்கடா போகிறீங்க 2 பேரும்? அங்கே என்னடா உன் ஒய்ஃபை உன்கிட்ட கோவிச்சிட்டு போனால் என் ஒய்ஃபை அவங்க கூடயே கூட்டிகிட்டு போயிடுவியாடா அப்படிங்கிற மாரி சுகா இந்த மாதிரி கேட்டான். வாயை மூடுறா சுகா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ரூமுக்குள்ளே இருந்தவனை எப்படியோ வெளியே வர வச்சுருக்கேன், மறுபடியும் ரூமுக்குள்ளே போக வைக்க பார்க்குறியா, கொன்னுருவேன், நீ என் கூடயே வா அப்படிங்கிற மாரி சுகாவோட இப்போ கோல் பண்ணுவா. அப்போ கம்பெனியில் எவன்டா பார்ப்பான், அவன் டேடா பார்க்க சொல்லுடா அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம வீமின்னும் நம்ம சுகாவை அங்கே 2 கிளம்புனா. அப்பா
எப்படியோ சமாளிக்க ஜிமினா ஒருத்தன் பக்கத்தில் இருந்தாலே போடும். டேட்டை எதையாவது லூசுக்கலாங்க பேசி டேயே குழப்பி விட்றடானுங்கிற மாதிரி ரூமுக்குள்ளே போனவனை வெளியே கூட்டிகிட்டு போயிட்டானுங்கிற மாதிரி கொஞ்சம் ரிலாக்ஸ். நம்ம டேயோட மாமானா டே இந்த மாதிரி ஜிமினா கூடயும் சிவா கூடயும் சேர்ந்து ஜங்குக்கு தேடி வெளியே போயிட்டானுங்கிற நியூஸ் அங்கே இருக்கிற பாடி கார்ட் செக்யூரிட்டிஸ் மூலியமா கிம்முக்கு தெரிய வந்துடுச்சு. கிம்முமே நேராக ஹவுஸுக்கு வந்து டேயோட மாமா பனிஷ் பண்ணுறாரு, திட்டுறாரு, அடிக்க கூட செய்கிறாரு. பட் டேயோட மாமா கண்டுக்கவே இல்லை. அவங்க பாட்டுக்கு நேராக ரூமுக்கு போயிட்டாங்க. இந்த மாதிரி போனால் அந்த ஜங்குக்கு ஹவுஸுக்கு திரும்பவும் கூட்டிகிட்டு வந்துடுவானோங்கிற மீதி இந்த மாதிரி டென்ஷன் ஆனால் இப்போ அப்படியே ஒரு 3 to 4 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. டே இந்த ஹவுஸு பக்கமே வரல, ஹவுஸ் பக்கமும் வரல, கம்பெனிக்கும் போகல. அவங்க மாம் கிட்ட மட்டும் அதுவும் ஜிமினாட்ட கால் பண்ணி என் பையன் என்னடா பண்ணுறான் அப்படிங்கிற மாரி ஜிமினாட்ட கேட்க சொல்ல டே பக்கத்தில் இருக்கிற மூமெண்ட்டுக்கு மாம்கிட்ட பேசுடா அப்படிங்கிற மாரி நம்ம ஜிமினா தான் கொடுத்து ஒரு 2 times 3 times பேச வச்சுருப்பாரு. நம்ம டேயோட மாம்கிட்ட பேசியிருப்பாரு. இதை கிம் நல்லா நோட் பண்ணியிருப்பாரு. பட் கிம் பேசணுங்கிற மாதிரி மொபைலை கேட்டால் நம்ம மிஸ்ஸஸ் கிம் மொபைலை கொடுக்க மாட்டார். ஏன் அவங்க ஹேண்ட்ஸ்லேருந்து வாங்கி இவர் ஃபோர்ஸ்ஃபுல்லாக பேசணும்னு திங்க் பண்ணால் வாய்ஸை கேட்டதோட டேடோட வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்டே காலை கட் பண்ணிடுவார். நம்ம டே இந்த மாதிரி கட் பண்ணால் ரொம்ப ரூடாக அரகண்டாக நான் அப்படி பண்ணுவேண்டா இப்படி பண்ணுவேண்டான்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நம்ம டேயோட டேடுக்குமே டே பேசாத மூமெண்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. டேட்ட பேசுறதுக்கு எப்படிலாமோ ட்ரை பண்ணுறாரு. அதர் நம்பர்லேருந்து கூட கால் பண்ணுறாரு. ஆனால் ஒத்த நம்பரை கூட நம்ம டே பிக் பண்ணலையே. டேயோட மாம் மொபைல்லேருந்து வர ஒரே ஒரு காலை மட்டும்தான் பிக் பண்ணுறாரு. அதுவும் ஜிமினாவோட மொபைலில். அதுவும் வாய்ஸை கேட்ட அடுத்த செகண்டு தான் பேசவே செஞ்சுருப்பாரு. இந்த மூமெண்ட்டுக்கு இப்போ டேயோட டேடுக்கே பைத்தியம் பிடிச்சிடுச்சு. ஹவுஸ்லேயே அங்கிட்டு இங்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த மாதிரி நடக்கிறத நம்ம மிஸ்ஸஸ் கிம் நோட் பண்ணிவிட்டு ஐயோ சன்னோட பைத்தியம் பிடிச்சிடுச்சு போலுக்கே. என்ன மிஸ்டர் கிம், டே உங்ககிட்ட ஃபைட் பண்ணிவிட்டு ஹவுஸ் பக்கமே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போனதுனால பைத்தியம் உங்களுக்கு பிடிச்சிடுச்சா என்ன அப்படிங்கிற மாரி கேட்கவும் கொஞ்சம் டென்ஷனில் நம்ம டேயோட மாமன் டேயோட டேடுக்கு தீக்கிறாரு. அது என்ன உங்ககிட்ட மட்டும் அவன் பேசிகிட்டு இருக்கான், நான் அவனுக்கு டேடு தானே, நீங்கள் தான் டேடு மாதிரியே நடந்துக்கலையே. அவனுக்கு அவன் தான் வேல்டுன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தான். அவனை அப்படியே பிடிச்சி வேல்டை விட்டே டூரை போகணுங்கிற மாதிரி மூவ் ஆன் பண்ணி விட்டுட்டீங்க. இப்போ என்ன பண்ணுறது? நான் தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல, நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறது அவனுக்கு தெரிய வேண்டாம், அவனோட ரியாக்ஷன் வேறு மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டப்பட போகிறீங்க, சன்னுக்கும் டாடுக்கும் நடுவில் ஃபைட் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டான். நான் அவ்வளோ ஒர்க்கையும் பண்ணேன், நீங்கள் தான் ஃபைட்டாக பெருசாக்கி இப்போ டே பேச மாட்டேங்கிறான் டேட்டா அங்கே எப்படா பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி லூஸ் மாதிரியே சுற்றிட்டு இருக்கீங்க. கம்பெனிக்கெலாம் போலியா? உங்கள் கம்பெனி சாரெல்லாம் ரொம்ப லாஸ் ஆகுது, ஸ்லோ ஆகுது. இப்படியே ஒரு 5 month போச்சு. அப்புறம் ஒன்றாவோட பிளேஸில் இருக்கிற கம்பெனி 10வது பிளேஸுக்கு போயிடும் அப்படிங்கிற மாதிரி கொலாச்சி தள்ளிகிட்டு இருக்கவங்க. இந்த மாதிரி கலாச்சிட்டல்னா கிம்மு டென்ஷன் ஆகி அங்கே இருக்கிற திங்ஸை தள்ளி விட்ட வேகத்திலேயே நேராக ரூமுக்கு போகிறாரு. என்ன லாரா, போட்டி படைக்கலாம் நீ கட்டிட்டு கிளம்பலாம், லக்கேஜை பேக் பண்ண போ அப்படிங்கிற மாதிரி செலவும். நான் எங்கேருந்து போகணும், நீயா நல்லபடியாக அங்கேருந்து போயிரு, அப்புறம் அங்கிள் சூடாகி கண்ட மணிக்கு உன்னை திட்டி அனுப்பினாலும் அனுப்பிடுவார். ஏன்னா அங்கிள்லாம் அப்படி பண்ண மாட்டார். ஓ, என் வீட்டுக்காரை பற்றி எனக்கு தெரியாதா? இப்போ சன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவரு அப்படியே டேன் ஆகி உன் பக்கம் திரும்புறாருன்னு வச்சுக்கோங்க. இதுக்கெல்லாம் காரணம் நீ தான், நீ சொன்ன பிளானாக தானே நான் பண்ணேன். இப்போ என்கிட்ட பேச மாட்டேங்கிறான், நான் பேசாட்டிக்கு சும்மாவே இருந்தமில்லங்கிற மாரி யார் மேலேயும் இருக்க கோவத்தை அப்புறம் ஓ மேலே தான் காட்டுவார். பாட்டுக்கோ இப்போவே சொல்கிறேன், லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு குட்கெல்லாம் ஓடிரு பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லாராவை பயங்கரமாக பயமுடுத்துனா நம்ம டேயோட டேடுமே டேயோட ரூமுக்குள்ளே நின்றுக்கிட்டு டேயோட நேமை சொல்லி தான் கத்திக்கிட்டு இருக்காரு. சன்னை அவருக்கு பிரிய மனசு இல்லை. எப்பண்டா வருவேன் ஏன்டா நான் பிக் பண்ண மாட்டேங்கிற அப்படிங்கிற மாதிரி மொபைலெலாம் தூக்கி வீசி உடைக்கிறாரு. இந்த மாதிரி உடைச்சோம். ஐயோ, ஆண்டி சொல்கிற மாதிரி அங்கிள் நம்மகிட்ட எடுத்து சண்டைக்கு வந்துடுவாரோ, ஃபைட் பண்ணுவாரோ, அவர் கழுத்தை பிடிச்சி வெள்ளி தள்ளதுக்கு முன்னாடி நம்மளே பேர வேண்டிட்டானுங்கிற மாரி லாரா லக்கேஜெலாம் பேக் பண்ணிட்டாங்க 2 கிழமனா. அப்பாடா, எப்படியோ
எல்லா தொல்லைங்களையும் அடித்து துரத்தியாச்சு அப்படிங்கிற மாரி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பினஸ்லேயே இப்போ அப்படியே நம்ம டேயோட மாம் தான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அந்த ஹாஸ்பிட்டல்லையே ஒரு பர்சன்ட் ஒரு தூணுக்கு பின்னாடி அப்படியே மறைஞ்சபடியே நிற்கிறாங்க. ஃபேஸ் மாஸ்க்லாம் போட்டு இந்த மாதிரி மறைஞ்சு நிற்கிற 2 பர்சன்ட் பக்கத்தில் க்ளோஸாக வந்துட்டு, என்ன ஜோங்குக், ம் வரலாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசவும், ஆண்டி நீங்கள் தானா, நான் பயந்துட்டேன். சரி ஒன்றும் இல்லை, பா டாக்டர்கிட்ட போகலாம், செக்கப் பண்ணணும்ல அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி அப்படியே அங்கேருந்து போகிறாங்க. ஜங்குக்கோட ஃபேஸ் எதுவுமே வெளியே தராதவளுக்கு ஹுட்டி போட்டு மாஸ்க் போட்டு ஐ கிளாஸ்லாம் போட்டு நல்லா மறைச்சிட்டு வந்துருக்காரு. இந்த மாதிரி டேயோட மாம் இன்னொரு பர்சனோட ஆன்சர் ஹோல்ட் பண்ணபடி அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போகிற மூமெண்ட்டை அதே ஹாஸ்பிட்டலில் இருக்கிற சிவாவோட பேரண்ட்ஸ் நோட் பண்ணிவிட்டு, என்னடா டேக்கு எதுவும் ஹெல்த் இஷ்யூஸில் ப்ராப்ளமா, டேயோட மாமா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுருக்காங்கங்கிற மாரி சொல்ல பக்கத்தில் உட்காந்துட்டு கேட்டுட்டு இருக்கிற டே ஷாக் ஆகி, என்ன எனக்கு உடம்பு சரியில்லையா அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே சிவாவோட டேடுக்கிட்ட கேட்க, நான் வேணால் உனக்கு வீடியோ கால் காட்டுறேன் பாருங்கிற மாரி கரெக்டாக அந்த பிளேஸில் காரிடோரியம் மாதிரி இருக்கும்ல நடந்து போகிற பிளேஸ், அந்த பிளேஸில் நம்ம ஜங்குக்கோட ஆன்சர் ஹோல்ட் பண்ண பொசிஷன்லேயே டேயோட மாம் சிரித்து பேசிட்டு போகிறத அழகாக வீடியோக்கெல்லாம் காட்டிட்டாரு. இந்த மாதிரி கட்டுனா எங்கே கட் ஆகுது. இப்போ அப்படியே கரெக்டாக நாம் டேயோட மாமும் ஜங்குக்குமே நேராக கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸுக்கு வந்துட்டு இருந்தா, இந்த மாதிரி வந்துட்டு இருக்கிற அந்த பிளேஸில் டேயோட மாம் முன்னாடியும் ஜங்குக் முன்னாடியும் கரெக்டாக டே ஜிமினா சுகாவும் வந்து நிற்கிறாங்க. இந்த மாதிரி வந்து நின்னா ஜங்குக்கு டேயை பார்த்த உடனே அள்ளு விட்டு போச்சு. அள்ளு விட்ட பொசிஷன்லையே டேயை நோட் பண்ணால் நம்ம டேக்கு அது ஜங்குக்குன்னு தெரியல, ஏதோ ஒரு பர்சன்ட்டுங்கிற திங்கிங்லேயும் அது வேறு டேக்கு பொசசிவ் எல்லார் மேலேயும் இருக்கும் கொடுக்கு, அதேமாரி மாம் மேலேயும் இருக்குது. யாரடா நீ புதுசாக இருக்கிற, நான் என் மாமக்கிட்ட சண்டை போட்டு போனால் அந்த பிளேஸை நீ ஃபீல் பண்ணலான்னு வந்துட்டியாடா அப்படிங்கிற மாரி ஒரு கடுப்புலேயும் டென்ஷன்லேயும் வந்த வேகத்துலேயும் டேயோட மாமோட ஆன்சையும் ஜங்குக்கோட ஆன்சையும் பிரித்து விட்ட வேகத்துலேயே டேய் ஜங்குக்கை ஸ்லாப் பண்ணிடுவார். ஸ்லாப் பண்ணதோடையே அந்த கூலிங் கிளாஸு போட்டிருந்த மாஸ்க் லைட்டாக மூவ் பண்ணி மேலே போட்டிருந்த அந்த குட்டியும் ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரிமூவ் ஆனால் ஜங்குக்கை பாட்டி ஜிமினாவோ சுகாவோ ஷாக்கானா டேயோட மாமா இந்த மூமெண்ட்டை பட்டுட்டு, டே என்னடா பண்ணுற அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிக்கலான்ங்கிற மாதிரி வந்தா, உனக்கு என்ன திமிர் இருந்தால் ஏன் மாமாவோட ஆன்சர் நீ ஹோல்ட் பண்ணுறனுங்கிற மாதிரி கோவத்தில் திரும்பி ஜங்குக்கை பாட்டோட யாரோ ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் ஃபைட் பண்ண வந்தவர் ஜங்குக்குன்னு தெரிஞ்ச அடுத்த செகண்டு வந்த வேகத்துலேயே ஜங்குக்கூட நெக்கை பிடிச்சி இறுக்கிட்டாரு. இறுக்கின வேகத்துலேயே பக்கத்தில் இருக்க வாலில் சாட்சிப்படி, என்ன திமிருடா உனக்கு, பைத்தியமாடா நான் என்ன உனக்கு பைத்தியமா, அன்னைக்கு எதுக்கிட்ட அப்படி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனேன், லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிட்டு என் மாமோட ஆன்சர் என்னடா ஹோல்ட் பண்ணிவிட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கான், என்ன ட்ராமா பண்ணிகிட்ருக்கேன், என்ன திமிரு, பனிஷ்மெண்ட் உனக்கு அப்போ ஒழுங்கு கொடுக்கலன்னு நினைக்கிறேன். உன்ட்ட நான் என்னடா சொன்னேன், என்னை விட்டுட்டு எங்கேயும் போகக்கூடாதுன்னு உன்ட்ட சொன்னனா சொல்லலையா, மூவ் ஆன் பண்ணிட்டு போகிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி பயங்கர கோவத்தில் நெக்கு இருக்கிற வேகத்துலேயே ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி போனா, டே பைத்தியம் தள்ளி போடா சைக்கோங்கிற மாதிரி டே ஸ்லாப் பண்ண வேகத்துலேயே டேயோட மாம் ஜங்குக்கிட்ட இருந்து பிரிக்க, நம்ம ஐயோ மீன் வந்து கரெக்டாக டே கிரிப்பை பிடிச்சிட்டு டே அறவைக்காடி என்னடா பண்ணிகிட்டு இருக்க, விட்டு அவனை கொன்னுருவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி டேயை பிடிச்சா, அவனை கண்டிப்பாக நான் கீல் பண்ணாமல் விடைய மாட்டேன். அவனுக்கு என்ன திமிரு இருந்தா, ஹேய் என்கிட்ட அந்த மாதிரி லெட்டர் எழுதி கொடுத்துட்டு நான் இனி உன் லைஃப்லேயே வரமாட்டேன்னு சொல்லிட்டு என் மாமக்கிட்ட நீ என்னடா பண்ணிகிட்ருக்கா, அவன்கிட்ட இருக்கான்னு தெரிஞ்சிருந்தோம் நான் லூஸுக்கெல்லாங்க தேடிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட நீ சொல்லாமல் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிருந்தியா, ஹாஸ்பிட்டல் கூட்டுறதுக்கு அப்படிங்க என்ன ஆச்சு அப்படிங்கிற மாதிரி கோவத்தில் பேசிகிட்டு இருந்தவர் அப்படியே நம்ம ஜங்குக்கோட டொமாக்ஸ் தான் பார்க்குறாரு. இந்த மாதிரி பார்த்தா ஜங்குக்கோட டொமாக்ஸ் லைட்டாக வெளியே வந்துருக்கிறத நோட் பண்ணிவிட்டு டே வந்து அப்படியே ஒரு மாதிரி டவுட் ஆகி அப்படியே அவ்வளோ சைலண்ட் ஆகுது. சைலண்ட் ஆகிறத பார்த்ததோடய நம்ம ஜங்குக்கு அள்ளு விட்டு போச்சு. இப்படி அள்ளு விட்ட பொசிஷன்லேயே நோட் பண்ணபடி அப்படியே துரத்துறாரு. என்ன நெக்க பிடிச்சி அப்படி இருக்கிறப்பார்ல ப்ரீத்தே பண்ண முடியல. துரத்தின பொசிஷன்லேயே அப்படியே லைட்டாக ப்ரீத் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம டே தான் அப்படியே தலையை லைட்டாக சொரிஞ்சபடி, ஜங்குக்கு இங்கே என்ன நடந்துகிட்டு இருக்குது,
உன்னோட டொமக் செட்டுக்கு இப்படி இருக்குது அப்படிங்கிற மாரி ஜங்கு கிட்ட க்ளோஸாக வந்தா ஜங்குக்கு பயந்து போய் டேயோட அம்மாவுக்கு பேக் சைடில் நின்றபடி, ப்ளீஸ் டேயாங்க என்ன எதுவும் பண்ணாதீங்க, எனக்கு பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாம், நான் பனிஷ்மெண்ட் பண்ணுற மாதிரி இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி பயத்துலேயே இந்த மாதிரி பேசினா, டே அங்கே ஏன்டா இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, நாங்கள் சொல்ல வரதை கேளுடானுங்கிற மாதிரி சொன்னால், அம்மா அவன் டொமக்ஸ்க்கு என்னமாச்சு, எதுக்கு இந்த மாதிரி இருக்குது, இங்கே வாடா நீ எப்படிங்கிற மாரி ஜங்குக்கு பேக் சைலண்டு புஷ் பண்ணி இழுக்கிற வேகத்துக்கு ஜங்குக்கு பயத்திலே கிரிப்பாட்டையே பிடிக்கிறாரு. பனிஷ்மெண்ட்லாம் வேண்டாம், நான் தெரியாமல் தான் பண்ணிட்டேன், பனிஷ்மெண்ட் இப்போ வேண்டாமே, எனக்கு பனிஷ்மெண்ட் வேண்டாம், ரொம்ப வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம ஜங்குக்கு பேசுனா டொமக்ஸில் அப்படியே நம்மகிட்டே ஹேண்ட்ஸ் வச்சபடி, ஏன் உன் டொமக்ஸ் இப்படி வீங்கி இருக்குது, எதுக்கு வீங்கி இருக்குது அப்படிங்கிற மாரி கேட்பாரா. இந்த மாதிரி கேட்டால் என் ஜங்குக்கிட்ட அப்படியே டேயோட மாமா பாட்டு திரும்புவார். பட் டே ஜங்குக்கோட ஜேக்ஸை ஒரு அன்சலை கப்பனப்படி கிரிப்பாக பிடிச்ச பொசிஷன்லேயே கேட்டது நான், டொமக்ஸ் ஏன் இப்படி வீங்கிருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், அட்டு 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 வந்து டே ஏன்டா எல்லாத்துலேயும் ரூடாகவே பண்ணுற, ஒரு 10 மினிட்ஸ்டா, அவனை அப்படி பிடிக்காதடா, பேபிக்கு ஏதாவது ஆகிறப்ப போட்டு விட்ரா அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட மாம் வந்து டே லைட்டாக ஜங்குக்கிட்ட மூவ் ஆனானா, பேபியா, ஆமாண்டா லூஸு, பேபி தான்டா, நீ அவனை இந்த மாதிரி ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறதில்ல, பேபிக்கு எடடா ஆயிரப்போடு தள்ளிப்போ குரங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயை போட்டு தள்ளி விடவே கிட்டலையே, வா ஜங்குக்கா விட்டான் உன்னை இதே பிளேஸில் உனக்கும் பேபிக்கும் வேறு ஏதாவது ப்ராப்ளத்தை பண்ணாலும் பண்ணிடுவான், நீ அமைதியாக வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, நான் உன்னை யாருக்கே தெரியாமல் சேஃபாடான இந்த பிளேஸுக்கு வர சொன்னேன், எப்படி நம்ம இருக்கிட்டே இவன் கண்டுபிடிச்சானுங்கிற மாரி ஜங்குக்கிட்ட பேசிக்கிட்டே நடந்து போகிறாங்க. இந்த மாதிரி போனால் டென்ஷன் ஆகி மா அப்படிங்கிற மாரி கத்துறாரு. இந்த மாதிரி கத்துனா அப்படியே நான் இப்போ ஜிம்மினா வச்சுக்கதான் போச்சு போ, இன்றைக்கி இன்னும் இந்த கார் பார்க் பண்ணியிருக்க பிளேஸில் எத்தனை கார் உடையிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என்ன போய் ஜிம்மினா வச்சுக்கோவும் டே க்ரீப்பாக வந்து பிடிச்சா, டே சும்மா நொய்யின்னு கட்டிகிட்டு இருக்காடுடா, பேபி டொமக்ஸில் வச்சுருக்கானுங்கிறேன், சும்மா கட்டிக்கிட்டே இருக்கிற, அவன் ரொம்ப வீக்காக இருக்கிறான், இருந்தாலும் பரவ பேசு, நான் அவனா ஹவுஸுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்மகிட்டையோட மாமாங்கிறன்னு கூட்டிகிட்டு போனான். என் மாமாக்கு திமிரா பாட்டிங்களாடா, ஆமாண்டா இப்போ நன்ன தெரியுது, ஏன்டா என் மச்சான் இவ்வளோக்குள்ளே திமிரா ஈகவா அரகண்டா நடந்துக்கிறேன்டு, எல்லாம் உன் மாம்கிட்ட இருந்தாண்டா வந்துருக்கு உனக்கு, ஜிமீன் சரிடா டென்ஷன் ஆகடாடா, மாம் ஃபாலோ பண்ண சொன்னாங்களே, நம்ம மாமோட காரை ஃபாலோ பண்ணபடியே போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜங்குட்டேயோட மாமும் ஜங்குக்கு 2 கிளம்புறாங்களா, அந்த காரை ஃபாலோ பண்ணபடியே நம்ம ஜெமினா டேஜுகா 3 பர்சன்ஸ் வந்தால் அது ஒரு அப்பார்ட்மெண்ட்டு தான். அந்த அப்பார்ட்மெண்ட்டில் கொண்டு வந்து ஜங்குக்கு பொறுமையாக பெட்ரூமில் கொண்டு விடுறாங்க. ஆண்டி எனக்கு பயமாக இருக்குது, டே வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டான், அவன் எதுவும் பண்ண மாட்டான், நீ அமைதியாக ரெஸ்ட் எடு, டாக்டர் ஒன்று நல்லா ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க, நான் உனக்கு ஃப்ரூட்ஸும் மில்க் ஷேக்குன்ட்டு வரேன், நீ ஸ்லீப் பண்ண நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு ஜங்குக்கு பொறுமையாக பெட்டில் படுக்க வச்சுட்டு பெட்ஷீட் எடுத்து ஃபுல்லாக கவர் பண்ணபடி அந்த ரூம் விட்டு அப்படியே வெளியே வந்தா, என்னடா வில்லி ஆண்டி நார்மல் ஆண்டி மாதிரி நண்டுக்கிறாங்க. ஜிமினே என்ன டேயோட மாமுக்கு அவனுக்கு தெரியாதா, அது ஜானோட சன் இல்லை, அவங்க கசின் பிரதரோட சன் இல்லை, அப்புறம் அப்படி போட்டு கவனிப்பாங்க, பேபின்னு சொல்லிட்டு பார்க்க சொல்ல அங்கே ஓம் பேபியாடா அப்படிங்கிற மாதிரி இப்படிட்டே நோட் பண்ணா கடுப்புலேயே டேயோட மாமா பட்டபடி முறைச்சபடி நிற்கிறாரு. ஏன்டா இந்த மாதிரி முறைக்கிறேன், சாப்பிட்டியாடா, இன்னும் ஃபேஸ்லாம் இந்த மாதிரி பாடி போயிருக்குது, கொஞ்சம் இழைச்ச மாதிரி இருக்குது, ஜிமினா என் சன்னு ஒழுங்கா சாப்பிட்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அம்மா கலாய்ச்சிட்டல்லாடிங்கம்மா, அப்புறம் அப்படியே திரும்பி என்னடாம்மா அடிப்பான், என்னன்னு சொல்லுங்கம்மா, என்னம்மா பேபி ஜொங்கு குடமக்ஸு, எனக்கு ஒன்றும் புரியலம்மா, நான் சொல்கிறேன், அவன் அந்த மாதிரி லெட்டர் எழுதி வச்சுட்டு வில்லேஜ்லேருந்து அவன் வேகமாக வெளியே வந்தான், பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வந்தான், நல்ல நேரம் அதே பிளேஸுக்கு நானும் வந்துருந்தேன், என்னடா லக்கேஜோடு அழுதுகிட்டே இவன் என்ன பஸ் ஸ்டாண்டில் பண்ணிகிட்டு இருக்கான், இந்த டே எங்கே போனானுங்கிற மாரி முதல்ல என் சாணம் மனம் கோவம் வந்துச்சு, அப்புறம் பக்கத்தில் போய் நிற்கவும் என்னை பார்த்து பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடையே ரெடி ஆகிட்டான். அப்புறம் எப்படியோ அவனை பிடிச்சி காருக்குள்ளே புஷ் பண்ணி தள்ளி இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்தேன். வரவே மாட்டேன், நான் அங்கே இருக்கவே மாட்டேன், என்னால் ரொம்ப கஷ்டப்படுறான், என்னால் பார்க்கவே முடியல, என்னால் ஒரு பர்சன்ட் கஷ்டப்படுறதும் அதுவும் என்னோட கஷ்டப்படுறத என்னால் பார்க்கவே முடியல, அவர் என்னால் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாரு, நீங்கள் எந்த மாதிரி டேயை வளர்த்துருப்பீங்க, ஆனால் அவர் பாட்டிங்களா
நார்மல் தரையில் நார்மல் பெட்ஷீட்டை மட்டும் விரித்து படுக்கிற அளவுக்கு எனக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாரு. என்னால் இதை பார்க்கவே முடியல. என்னால் ஒரு பர்சன் ரொம்ப கஷ்டப்படுறத பார்க்க முடியலங்கிற மாரி பயங்கரமாக அழுது ட்ராமா பண்ணி, நான் இங்கே இருக்கவே மாட்டேன், நீங்கள் டே இந்த பிளேஸ்க்கு வர வச்சுருப்பீங்க, டேக்கு ஏற்ற நான் பேர் கிடையாது, அப்படி கிடையாது, இப்படி கிடையாதுன்ட்டு ஒரு 1 வீக் என்னை படாத படுத்திட்டான்டா. ஓ! அந்தாண்ட 1 வீக் ட்ரிப்பா ஆன்ட்டி அப்படிங்கிற மாரி சிவா கேட்கவும், சிவா அவன்கிட்ட கூட சொன்னோம்ல 1 வீக் எனக்கு பிஸ்னஸ் ட்ரிப் இருக்குது, என் சன் நான் பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு நான் கிளம்புனோம்ல, ஜொங்க கூட நான் 1 வீக் இருந்தேன், அவனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படியா ஆன்ட்டி அப்படிங்கிற மாரி ஹைஃபை அடிக்கிறாங்க. எந்த படி அடித்தா நம்ம மீன் கடுப்புலேயே 2 பேரையும் பட்டு முறைச்சான். இல்லைடா பிஸ்னஸ் மீட்டிங்ன்ட்டு சொல்லிட்டு போனாங்க. ஏன்டா எங்ககிட்ட சொல்லலை? பிஸ்னஸ் மீட்டிங்லாம் சொன்னால் நீங்கள் திட்டுவீங்களாடா, அதான் நான் சொல்லலை அப்படிங்கிற மாரி இந்த மாரி சுகர் சொன்னா. சரி மேலே சொல்லுங்க அப்படிங்கிற மாரிட்டு இந்த மாதிரி சொல்லவும் 1 வீக் அவன் கூட இருந்தா திடீர்னு ஒரு நாள் அப்படியே ஸ்டெப்லேருந்து இறங்கி வந்தவன் அப்படியே ஸ்டெப்லேயே மயங்கி ரோலிங்லேயே கீழே வந்து விழுந்துட்டான். எனக்கு ஹார்ட்டே நின்று போச்சு. ரொம்ப பதட்டமாகி வாட்டரை தெளித்து எழுப்பி தட்டி என்னெல்லாமோ பண்ணி அவனை ரியாலிட்டிக்கு கொண்டு வர ட்ரை பண்ணடா. எழுந்துக்கவே இல்லையே. பயத்தில் டாக்டருக்கு கால் பண்ணி டாக்டர் தான் வந்து செக் பண்ணார். அப்பா அப்புறம் தான் எனக்கு உயிரே வந்துச்சு. அது மட்டும் இல்லை, எனக்கு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. ஏன்னா டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு போனார். ஜோங்கோ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறான், 1 மந்த் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி செம ஸ்வீட்டான ஒரு நியூஸ் கொடுத்தாங்கல்ல. அட கேட்க சில ரொம்ப ஹாப்பியானேன்னா நான் இதை உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். ஜங்குக்கும் என் கூட தான் கூட்டிக்கிட்டும் கம்பெனிக்கு வந்தேன். ஆனால் நீடா ஜங்குக்கு மேலே இருக்கிற கோட்டில் கண்ட மேனிக்க ஜங்குக்கு திட்டினது போட்டதுன்னு வித்தியாசமாக பனிஷ் பண்ணுவேன். அவனுக்கு கொடுக்க போகிற பனிஷ்மெண்ட்டில் அவனுக்கு நீ என்கிட்ட இருந்து தப்பிச்சு போகணுன்ட்டு இங்கேயே வராதுன்னு ஒரு 5-6 பனிஷ்மெண்ட்டை சிமினா கிட்ட சொல்லிட்டு இருந்துட்டேன். நானும் ஜங்குக்கும் கேட்டோமா, அதுக்கப்புறம் அலர்னவன்டா உன்னை பார்க்கவே மாட்டேன், டேயோட பனிஷ்மெண்ட் ரொம்ப ரூடாக இருக்கும், ஏன்டா விட்டுட்டு போனேன்னு சொல்லி என்னை பனிஷ் பண்ணிடுவாரு, நான் பனிஷ்மெண்ட்லாம் பண்ண மாட்டேங்கிற மாதிரி இந்த அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வர மாட்டேன்ட்டான். அப்புறம் செக்கப்புக்கு அப்பப்போ நான் வந்து கூட்டிகிட்டு போவேன். இப்போ 5th மந்த் அதான் செக்கப்புக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அப்படியே கொண்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டில் விட்டுலான்னு நினச்சேன். முன்ன வந்து நீ நிற்கிற, எப்படி வந்த? அது ஒன்றும் இல்லை ஆண்டி, என்னோடய பேரண்ட்ஸ் தான் கால் பண்ணி அவங்கள வீடியோ காலில் காட்டிட்டாங்க. சுகா அவன் மாமுக்கும் டாடுக்கும் வேறு வேலை இல்லையாடா? தெரியல ஆண்டி, நான் இனி போய் ஹவுஸில் சொல்கிறேன் அப்படிங்கிற மாரி சொல்லவும், இனி நீ சொல்லி என்னத்துக்கு, சொல்லாமல் என்னத்துக்கு, அவனை தான் முன்ன கொண்டு வந்து விட்டுட்டியாடாங்கிற மாதிரி இந்த மாதிரி நம்ம டேயோட மாம் நோட் பண்ணோம். டேட்டா கேட்டு ரொம்ப ஹாப்பியாகிறாரு. நீ கோவமாக கண்ட மேனிக்கு திட்டினலடா, அதான் அவன் பயந்துட்டான். அது வேறு நீ மேரேஜுக்கு அப்புறம் எங்கேயாவது போனேன்னா உன்னை அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு ஏன் முன்னாடியே நீ அவனை பனிஷ் பண்ணதை நான் பார்த்துருக்கேன். அந்த பயம்டா, பனிஷ்மெண்ட் பயம், பயத்துலேயும் பக்கத்தில் வரமாட்டேன்ட்டான். பனிஷ்மெண்ட் பண்ண சொல்ல பேபிக்கு எதுவாயிருமோங்கிற பயமும் வந்துடுச்சு. பேபின்னு வந்ததுக்கப்புறம் டே கூட எப்போ போய் பேசலாம், டேட்டை எப்படி சொல்லலான்னு தான் என்கிட்ட சொல்லிட்டு இருந்தான். சரி பேபி பாட் ஆனதுக்கப்புறம் பேபியும் மாமியும் கொண்டு வந்து முன்னாடி விட்டுலான்னு நினச்சா, நீ ஏன் வந்துட்ட? அப்போ நீ ஏன் உன் பேபியே டேக்கரை பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஒர்க்லாம் இல்லைப்பா, நான் வந்து மாமியாராச்சே அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இந்த மாரி சொல்லவும், பாட்டா அப்படி தெரியலையே ஆண்டி, மாமியார்னா கொடுமை தானே பட்டுவாங்க, நீங்கள் என்ன டிஃப்ரெண்ட் அல்லவா கட்டிகிட்ருக்கீங்க, ஜிமினா வாயமோடு அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு நம்ம எல்லோரும் அப்படியே வாங்கலாம் கிச்சனில் போய்ட்டு அப்படியே ரெடி பண்ணலாம், ஆமாம் ஆண்டி ரொம்ப பசிக்கிட்டு போகலாம் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு 3% அங்கே 2 பொண்ணாட்டே அப்படியே நேராக அந்த ரூம்குள்ளே என்றானா ஜங்குக்கு ஃபுல்லாக ஸ்லீப் ஆகிட்டுருக்காரு. டொமக்ஸில் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணபடி தான் ஸ்லீப் பண்ணுறாரு. இதை அப்படியே நம்மகிட்டே நோட் பண்ணிவிட்டு நம்மகிட்டேயுமே ஜங்குக்கு பக்கத்தில் வந்து பொறுமையாக உட்காண்டபடி ஜங்குக்கோட டொமக்ஸே பார்த்துட்ருக்காரு. இது என்னோட பேபியா? ஐயோ ஏன் பேபியோ 5th மந்த் ஆயிடுச்சா? இன்னும் 5th மந்த்துக்குள்ள ஐ ஏன் ஹேண்ட்ஸில் இருக்குமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேக்கே அவ்வளோ ஹாப்பினஸ், செம்ம ஹாப்பியாக இருந்தான். இந்த நியூஸ் டேயோட மோமே கிம்முக்கிட்ட போய் சொல்லிட்டாங்க. என்ன டேக்கு தெரிஞ்சிடுச்சு. டேயே ஜங்குக்கிட்ட மீட் பண்ணியாச்சு, ஜங்குக்கு நான் பார்த்துக்கிறேங்கிற மாதிரி டே சொல்லிட்டானுங்கிற அந்த மூமெண்ட்டுக்கு கிம்முக்கிட்ட போய் டேரெக்டாக எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி முடித்தோம். கிம்மு கடுப்புலேயே நோட் பண்ணால் சும்மா கட்டிக்கிட்டே இருக்காட்டிங்க,
என் சன்னை வேற அவன் ஒய்ஃபை டேக்கராக பார்த்துக்கிட்டுக்கு ஒரு பர்சன்ட் வேணும்னு கேட்டான். அதனால ஹவுஸ் எல்லாத்தையும் பத்திரமா பார்த்துக்கோங்க, ஓகே? ஃபுட்டெல்லாம் மேட்ஸே உங்களுக்கு ரெடி பண்ணி கரெக்டான டயத்தில் கொடுத்துருவாங்க, நான் சொல்லிட்டேன். என்னோட சன்னோட ஒய்ஃபு பேபி டொமக்ஸில் வச்சுருக்கிறதுனால பேபியும் அவன் ஒய்ஃபையும் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிட்டுக்கு நான் கிளம்புறேன்னா லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி வச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு டேயோட அம்மாவுக்கு ரெண்டு போகிறத பார்த்துட்டு, நீ என்னோடய ஒய்ஃப்டி எங்கடி போகிற? சன்னா ஹஸ்பண்டான்னு திங்க் பண்ணால் எனக்கு ஃபர்ஸ்ட்டில் சன்னு தானாங்க. சன்னு சொல்லிட்டான், தட்ட முடியுமா? பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்படி மிஸ்ஸஸ் கிம் வெளியே போனா. கிம்முக்கு நான் டென்ஷன் ஆகிட்டு. இப்போ கிம்மு மட்டும்தான் அந்த ஹவுஸில் இருக்கார். கிம்மு ரொம்ப வில்லத்தனமான பர்சன்ட், ஒரு மாதிரி ரூடான பர்சண்டாக இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் மேலேயும் சரி சன் மேலேயும் சரி ஓவர் லவ் வச்சுருக்க பர்சன் தான். என்ன கேட்டாலும் சின்ன பையனாக இருக்க சொல்லி அவன் என்ன கேட்டாலும் வச்சுட்டு போகிறான். கார் வேணுமா, அது வேணுமா, நீ இப்போவே வச்சுக்கோடானுங்கிற மீதி 10 வயசு பையனாக இருக்க சொல்லி எல்லாத்தையும் கொடுத்துருந்துருப்பாரு. கம்பெனிக்கு 12 ஏஜ் இருக்க சொல்ல கம்பெனிக்கு கூட்டிகிட்டு போய் சிஓ சீட்டில் உட்கார வச்சு இப்படி தாண்டா நீ கம்பெனியை ரன் பண்ணணுங்கிற மாரி நம்மகிட்டே அப்போவே ட்ரெயின்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டு இருப்பார். ஒய்ஃப் கிட்டையும் ரொம்ப லவபிளாக நின்றுப்பாரு. இப்போ அப்படி நின்றுக்கிறாரு, அப்பப்போ ரூடா அப்பப்போ லவபிளா. அந்த மூமெண்ட்டு தான் அங்கேயும் இருந்திருக்கும். ஏன்னா சொல்லாமல் கொள்ளாமல் மேரேஜ் பண்ணதான் ஃபஸ்ட்டில் 2 பேருக்கு பிடிக்கல, இப்போது கிமுக்கு மட்டும் பிடிக்கல. அந்த மூமெண்ட்டுக்கு தான் கூட இருந்த 2% தன்னோட ஒரே ஒரு சன்னும் சரி, நம்ம லவ் பண்ணி மேரேஜ் பண்ண ஒய்ஃபும் சரி இப்போ விட்டுட்டு போயிட்டாங்களேங்கிற மாரி டென்ஷன்லேயே கிம்மு உட்காந்துருக்கான். இந்த மாதிரி உட்காந்துருந்தா இப்போ அப்படியே நம்ம ஜங்குக் சைடு தான். ஜங்குக் அப்படியே ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே பெட்லேருந்து உட்காண்டபடி, ஆண்டி எனக்கு ஒரு மாதிரி தாகமாக இருக்குது, ஆண்டி வாட்டர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி அப்படியே பொறுமையாக பெட்லேருந்து எழுந்தபடி ஆண்டி அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டபடியே கரெக்டாக டோர்கிட்ட வேண்டாம். அந்த டோரை ஓப்பன் பண்ணபடி நம்மகிட்டே நிற்கிறத பார்த்துட்டு ஜங்குக்கு பயந்து போய் அது அது வந்து என்னென்னா ஆண்டி எங்கே போனாங்க, அங்கே வந்து என்ன சொல்ல வரேன்னா அப்படிங்கிற மாதிரி பதட்டத்துலேயே நம்ம பாட்ட பைட்டில் அப்படி பேக் சைடாக வாக் பண்ணபடி பண்ணோம். ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணபடி ஜங்குக்கோட ஃபேஸ் முழுக்க நம்ம கிஸ் பண்ணால் மூச்சு விட முடியல, நீங்கள் ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜங்குக்கு புஷ் பண்ணி தள்ளுறாரு. இந்த மாதிரி தள்ளலாம் அப்படியே நம்ம ஜங்குக்கு ப்ராடக்ட் தள்ளிட்டு இருக்கோம். பனிஷ்மெண்ட்லாம் எதுவும் வேண்டாமே, பனிஷ்மெண்ட் வேண்டாம், அது வந்து ஆண்டி இப்போ யார் உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போகிறான்னா, உனக்கு நான் கிஃப்டெல்லாம் கொடுக்கலான்னு திங்க் பண்ணேன். கிஃப்ட்டு வேண்டாமே, என்ன கிஃப்ட் வேணும் கிஃப்ட்டு வேணும், அதானே அமைதியாவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நேராக கீழே ஹாலுக்கு கூட்டிகிட்டு வருவாரா. நம்ம டேயோட ஃபேஸை மட்டும்தான் பார்க்குறாரு. அவ்வளோ பயம் ஜங்கு கூட ஐஸில். பயத்துலேயே இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரியல எனக்கு மாரி. பயத்துலேயே வந்தால் கரெக்டாக ஹாலில் கொண்டு விட்டுட்டு சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாரி சிரிப்பாரா. இந்த மாதிரி சிரித்தா அந்த பிளேஸில் ஹாரியோட பேரண்ட்ஸு, ஹஸ்பண்டு, ஜெமினா, சிவா அவங்க பேரண்ட்ஸு, அப்புறம் நம்ம டேயோட மாமனுங்கிற மாரி எல்லாருமே நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஹாரியோட பேரண்ட்ஸை பார்த்ததோடையே ஜங்கு கம்டியே க்ரை பண்ணப்படி டே பக்கத்தில் நின்றவர் அவங்கள போய் டைட்டாக ஹக் பண்ணவும், ஏன்டா இப்படி எங்கள் எல்லாரையும் பயமிட்டு தொலைச்சா, பாவம் டேங்தான், நீ இந்த மாரி லெட்டர் எழுதி வச்சுட்டு போனதை பார்த்துட்டு கதறி அழுதுட்டாரு. என்ன மாதிரியாடா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் லைட்டாக தீட்டிட்டு க்யூட்டாக ஃபைட் பண்ணிவிட்டு அப்புறம் ஹக் பண்ணபடி ஒரு மாதிரி க்ரை பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்குமே அப்படி லைட்டாக க்ரை பண்ணிகிட்டு இருந்தான். அப்படி கொஞ்சம் க்யூட்டாக மூமெண்ட்டில் ஸ்வீட் கொடுக்குறது, அது கொடுக்குறது, இது கொடுக்குறதுங்கிற மாதிரி கொஞ்சம் அவங்க பேரண்ட்ஸோட லவ்வை ஜங்குக்கிட்ட காட்டிகிட்டு இருப்பாங்க. ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே ஹாலில் உட்காந்துருந்து சாப்பிட்டபடி, ஸ்நாக்ஸ் தின்னபடி, ஜூஸ் குச்சப்படி இப்படி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். நம்ம ஜங்குக்கு தான் அப்படியே நம்ம பார்த்துட்ருக்காரு. இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தா அப்படியே ஜங்குக்கு நோட் பண்ணிவிட்டு என்னன்னுங்கிற மாதிரி கேட்கவும், அது ஒன்றும் இல்லை, இங்கே வாணி அப்படிங்கிற மாரி கரெக்டாக கிச்சனுக்குள்ளே என்றானா ஜங்குக்குமே ஃபாலோ பண்ணபடி கிச்சனுக்குள்ளே வந்து இருக்கிறாரு. என்னாச்சு ஏதாவது வேணுமா? ஆமாம் வேணும் அப்படிங்கிற மாரி சொல்லிவிட்டு, ஏன்டா என்கிட்ட நீ மறைச்சிட்டுக்கு கண்டிப்பாக நான் இன்றைக்கி உன்னை பனிஷ்மெண்ட் பண்ண போகிறீங்களா? இப்போ வேண்டாமே, ஒரு 6 மந்த்துக்கு அப்புறம் பார்த்துக்கலாமா அப்படிங்கிற மாரி ஜங்குக்கு இந்த மாதிரி பேசுகிறது கேட்டேன். ஜங்கு கூட ஃபேஸை கப் பண்ணபடி லிப்பில் கிஸ் பண்ணபடி எவ்வளோ பெரிய ஹாப்பினஸ்
எனக்காக வச்சுருக்க, ஏன்டா என்னை விட்டுட்டு போன அப்படிங்கிற மாரி அதே டாப்பிக்கில் பேச வேண்டாம். ஜங்குக் கடைசிலாம் கலங்கிறத பட்டுட்டு சரி 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 ஃபாஸ்ட் நான் ஃபாஸ்ட்டை பற்றி பேசலை, பேபி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாரி கேட்கவும், அது ரொம்ப கேராட்டாக இருக்குது அப்படிங்கிற மாரி கொஞ்சம் ஹவர்ஸ்லேயே நம்மகிட்டே ஜங்குக்கு பண்ண பொசிஷன்லேயே பேபிக்கு நான் இந்த மாதிரி நேம் வைக்கலாம்னு நினச்சிட்டேன், பேபிக்கு இந்த ஸ்கூலில் அட்மிஷன் போட திங்க் பண்ணிட்டேங்கிற மாதிரி பேபி போட் ஆகுறதுக்குள்ளே இவர் இன்டர்நெட்டை சொல்லிட்டு கேட்டு டேயோட மாம்டா ஐயோ அப்படியே மாட்டி இருக்கானேங்கிற மாரி டென்ஷன்லேயே நோட் பண்ணிவிட்டு பாவம் ஜோங்குக்கு என்ன மாதிரி வந்து கரெக்டாக வசமாக சிக்கியிருக்கான். நம்ம 2 பேருக்கு சிக்க இடமே கிடைக்கலன்னு அப்பங்கிட்டே மாவங்கிட்டே வந்து சிக்கிருக்கோண்டானுங்கிற மாதிரி கரெக்டாக டேயோட மாம் திரும்பினா அதே ஹவுஸுக்குள்ளே கிம்மு வந்து நிற்கிறாரு. ஐயையோ! இப்போன்னா இவன் கோவத்தெல்லாம் விட்டுட்டு ஜங்குக்கிட்ட பேசிகிட்டு இருக்கான். எதுக்காக வந்துட்டீங்க அப்படிங்கிற மாரி கேட்கவும், என் சன்னை பார்க்க வந்திருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேங்கிற மாரி டேயோட நேமை சொல்லி கட்டுனா, ஐயோ யார் அந்த டிஸ்டர்பன்ஸ், ஐயோ அங்கிள் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே ஜோக்கு பின்னாடி போய் நின்னா கிச்சனுக்குள்ளே இருந்து ஜங்குக்கு ப்ராடக்ட் எல்லாம் டக்குனபடி யாரடா டே கட்டிக்கிட்டே வரடு அப்படிங்கிற மாரி வெளியே வர்றாரு. இந்த மாதிரி வெளியே வந்தா ஜங்குக்கு அங்கிளை போட்டுட்டு அவருக்கு பயம் வந்துருச்சு. டே அங்கே என்ன மாதிரி பேசுகிற ஒரு உன்னோட டேட், ஓ டேடா, டேடுக்கும் எனக்கு செட் ஆகாதுமா, எடுக்க மாட்டேன் அப்பார்ட்மெண்ட் அட்ரஸை கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி கேட்கவும், நான் எங்கடா கொடுத்தேன், கண்டிப்பாக இந்த கார் டிரைவராக தான் இருக்கும், அவன் காலை இன்னைக்கு நான் உடைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த அம்மா ஜங்குக்கு கீழே இறக்கி விட்ட வேகத்திலேயே வெளியே போகலானுங்கிற மாதிரி பண்ணான். நம்ம கிம்முடா அப்படியே நம்ம டேயோட ஃபேஸை கப்பனப்படி, ஏன்டா இவ்வளோ கோவப்படுறேன், எதுக்குடா இவ்வளோ கோவப்படுறேன், டே அங்கே என்கிட்ட பேசுடா, ஹேண்ட்ஸ் எடுக்கிறீங்களா, தேர்ட் பர்சன் டச் பண்ணுறதுலாம் எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. தேர்ட் பர்சன்டா, டே நான் உன்னோட ஒரே ஒரு டேடுடா, ஆமாம் மற்ற எல்லோரும் 10 டேடு வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாரி ஜிமினா எங்கேருந்து சொன்னால் ஜிமினாவை போட்டு அப்படியே நம்ம டேயோட டேடு மறைச்சான். ஐயோ டேங்க நான் எதுவும் பேசலடா, நீ எதுவும் பார்க்காதடா, உன் டேடையை அங்கே மாதிரி திரும்ப சொல்லடா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஜிமினா அப்படியே மவுட்டை க்ளோஸ் பண்ணபடி அப்படியே திரும்பி நின்னபடி மில்க் ஷேக் எடுத்து குடிக்கிறாரு. இந்த மாதிரி குடித்தான். நம்ம கிம்முடா டேயோட ஃபேஸை இன்னும் கிரிப்பாக ஒரு மாதிரி கப்பனபடி, ஏன்டா என்னை பார்க்க மாட்டேங்கிறேன், டேங்க என்னை பாரு, நான் எதுவும் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, உனக்கு தான் தெரியும்ல, நீ என்கிட்ட பேசாமல் இருந்தாலும் என்னால் ஒழுங்காக இருக்க முடியாதுன்ட்டு, ஏன் இந்த மாதிரி பண்ணுற, 5th மந்த் ஆயிடுச்சு தெரியுமா, நீ ஹவுஸை விட்டு வேகமாக வெளியே போய் உன் மாமன்ட்ட கேட்டால் சொல்லவே மாட்டேன்ட்டா, பார்த்தா அவன் மட்டும் ஒன்றா சேர்ந்து கூட்டமாக கும்மி அடிச்சிட்ருக்கீங்கங்கிற மாதிரி திட்டுறாரு. என்ன திட்டுனா நான் என்ன பண்ணால் உங்களுக்கு என்ன செய்துங்கிற மாதிரி டென்ஷன்லேயே டேயோட மாமா இந்த மாதிரி நோட் பண்ணால், தேவையில்லாமல் மாமா வச்சுட்டும் பேசாதீங்க, முதல்ல அங்கே இருந்து போகிறீங்களா, டேயாங் ப்ளீஸ் டேயாங் ஏன்டா இந்த மாதிரி பேசுகிறேன், நான் உன் டேடுடா, எதுக்குடா இப்படி பேசுகிறேனுங்கிற மாதிரி கேட்டான். முதல்ல என் ஃபேஸ்லேருந்து ஹேண்ட்ஸ் அடிக்கிறீங்களா, டேடா, என் ஹாப்பினஸை மட்டும் எடுத்துக்கிற பர்சன்ட் வந்து டேடு கிடையாது, அது என்னோட எனிமி, நீங்கள் என்னோட எனிமி பர்சன்ட் எப்படி ரிலேட்டிவ் பர்சன்ட் ஆவாங்க, அதுவும் டேட் ஆகுவாங்க, டேடுங்கிற ப்ளேஸ் வேண்டாம், நான் எதுவும் பேச விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நேராக ஹவுஸை விட்டு வேகமாக வெளியே போயிட்டாரு. இந்த மாதிரி போனால் நம்ம கிம் அப்பன்னா நம்ம ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற அந்த மூமெண்ட்டை நோட் பண்ணிவிட்டு அப்போ டேயோட பேபி தானுங்கிற மாதிரி திங்க் பண்ணபடியே மிஸ்ஸஸ் கிம்மை நோட் பண்ணால், இப்போ என்ன பண்ண போகிறீங்களா, ஜங்குக்கு அடித்து வெளியே துரத்திடலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இந்த மாதிரி கேட்டால் ஜங்குக்கிட்டே வந்துட்டு நம்ம கிம் வந்து சாரி கேட்டுட்டாரு. ஏன்னா இப்போ ஜங்குக்கோட டமக்ஸில் டேயோட வாரிசு வளருது இல்லை, அந்த மூமெண்ட்டில் இந்த மாதிரி ஜங்குக்கிட்ட நான் பண்ணதெல்லாம் தப்பு தான், நான் வேணும்னே தான் எல்லாத்தையுமே பண்ணேன், எல்லாமே நான் வேணும்னே தான் பண்ணேன், உன்னை கஷ்டப்படுத்தினே தான் பண்ணேன், என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி இப்படி சாரி கேட்குறத போட்டுட்டு ஜங்குக்கு ரொம்ப ஷாக் ஆகி டெரர் ஆங்கிள் என்ன இன்னசென்டாக்கெல்லாம் மாறிட்டாருங்கிற மாதிரி ஷாக்கிங்லேயே நோட் பண்ணால் இங்கே கட் ஆகுது, நைட் ஆகுது, நம்ம டே நேராக ஹவுஸுக்கு வராரு. ஜங்குக்கு அப்படியே டே நோட் பண்ணிவிட்டு எப்போட ஒரு ப்ராமிஸ் கேட்பார்ல அதே ட்ராமாடான் இப்போது ப்ராமிஸ் கேட்டுட்ருக்காரு. ப்ளீஸ் டே கோவப்படாதீங்க, அங்கே லெவலுக்குள்ளே என்கிட்ட சாரி கேட்டார் தெரியுமா, அழுது சாரி கேட்டார், பார்க்க பாவமாக இருந்துச்சு, ஏன் அப்போ நீ அழ சொல்லலாம் பாவம் தெரியலையா, ப்ளீஸ் டே நான் அவங்ககிட்ட என்ன சொன்னேன், உன் ஃபேமிலி பர்சன்ஸ் எல்லாருமே என்னை அக்செப்ட் பண்ணிக்கணும், நம்ம ஃபேமிலியை ஒன்றா ஒரே ஹவுஸில் இருக்கணும்னு நான் சொன்னேனா இல்லையா, ஆன்ட்டி தான் சொன்னாங்க, அங்கேயும் சேஞ்ச் ஆகணும், டேயும் சேஞ்ச் ஆகணும், அந்த லாராவை அடித்து துரத்தோம்னா நீ கொஞ்சம் டேஸ் இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இரு, நீ கோவத்தில் போன மாதிரி இருக்கட்டும்ங்கிற மாரி சொன்னாங்க. இப்போன்னா அவனோட டேடி என்னை அக்செப்ட் பண்ணிட்டார்ல, என்ன மட்டும் இல்லை, என்னை மட்டுமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டுக்கு உன் பேபின்னு தான் காரணம், ப்ளீஸ் டே
என் பேபி போட் ஆக சொல்ல நான் உன் ஹவுஸில் இருக்கணும்னு திங்க் பண்ணுறேன். டாட் மேலே கோவத்தை காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி என்னெல்லாமோ பேசி சமாளித்து டேய் ஓகே பண்ண வச்சுட்டாரு. இந்த மாதிரி ஓகே பண்ண வச்சா நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகட்டும் கிம்மோட ஹவுஸில் தான் இருக்கார். இப்படி ஹவுஸில் இருந்தால் கரெக்டாக அந்த ஹவுஸுக்குள்ளே நம்ம டேயோட மாமு ஜங்குக்கு 3 பர்சன்ஸ் வரதை பட்டுட்டு கிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாகி வண்டை வெகிட்டில் ஒய்ஃபை போய் கட்டி பிடிச்சி கதறி அழுவாருப்பட்டா சன்னை போய் கட்டி பிடிச்சி கதறி அழுறாரு. டேயோட ஃபேஸ் முழுக்க அவ்வளோ கிஸ் பண்ணுறாரு. வந்துட்டியாடா டேடுக்கிட்ட ஃபைட் பண்ணாலும் பரவாயில்ல, ஏன் முன்னாடி நின்னே ஃபைட் பண்ணி விட்டுட்டு மட்டும் போகாட்டுங்கிற மாரி டேக்கிட்ட இந்த மாதிரி பேசுகிறத பார்க்க சில மாமுக்கும் சரி ஜங்குக்கும் சரி ஒரு மாதிரி எமோஷ்னல் ஒரு சென்டிமெண்ட்டான ஒரு மூமெண்ட் தான். டேட் இந்த மாதிரி சன்னுக்கிட்ட பேசுகிறத பட்டுட்டு லைட்டாக அவங்க க்ரை பண்ண பொசிஷன்லேயே நோட் பண்ணால் விடுங்க நான் ஒன்றும் பேபி கிடையாது, என் ஃபேஸ் முழுக்க எச்சா கடிக்கிற மாதிரி சொல்லிவிட்டு டேயோட டேடா புஷ் பண்ணப்படிட்டு நேராக ரூமுக்கு போனால் என்ன அவன் என்கிட்ட பேசுகிறானா, டயாங் நீ என்கிட்ட பேசினியாடா டயாங்னுங்கிற மாரி கூப்பிட்டா சும்மா கட்டிகிட்டே இருக்காமல் கம்பெனிக்கு போகிறீங்களா, நானும் கம்பெனிக்கு வரணும். சொல்லிட்டல இப்போ பாரு கம்பெனிக்கு மட்டும்லாம் நான் பேருதுங்கிற மாரி கிம்மு வேகமாக ரெண்டு கிளம்புறட்ட பார்த்துட்டு மிஸ்ஸஸ் கிம் ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியான டேயுமே லைட்டாக ஸ்மைல் பண்ணப்படி ஒரு மாதிரி ஷை டேக்கே ஆகி போச்சு. இந்த பண்ணி டேயோட டேடு ஃபேஸ் முழுக்க கிஸ் பண்ணியிருப்பார்ல 100ல் ஷையானப்படி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு சிஓவாவே பழைய டேயாக சேஞ்ச் ஆகி நேராக கீழே இறங்கி வரமாண்டா ஜங்குக்கும் சரி ஜங்குக்கூட டேயோட மாமும் சரி நோட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ரிலாக்ஸ் ஆனால் டே நேராக கம்பெனிக்கு கிளம்புறாரு. டேஸஸ் அப்படி ஸ்மூத்தாக மூவ் ஆகிட்டு இப்போ ஹாஸ்பிட்டலில் தான் கட்டுறாங்க. ஹாஸ்பிட்டலில் நம்ம ஜங்குக்கு ஒரு கேர்ள் பேபி அப்படி போட்டாக இருக்கும். பேபி போட்டான நியூஸ் கிம்முக்கு தெரிய வந்துருச்சு. கிம் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கிறாரு. டே தான் லேட்டாக அந்த பிளேஸ்க்கு என்ட்ராகிறாரு. என்னாச்சுங்கிற மாரி கேட்கவும் பயப்படுற மாதிரி ஒன்றும் இல்லை, இந்த அவனோட பிரின்சஸ் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு டேயோட ஹேண்ட்ஸில் அப்படி ஒரு கேர்ள் பேபியை கொடுக்கவும் டே ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாகி அந்த கேர்ள் பேபி எப்படி நோட் பண்ணப்படி ஜங்குக்கு எங்கே அப்படிங்கிற மாதிரி கேட்கவும் மாம் கிட்ட பேசிகிட்டு இருக்கான். நீ வா அப்படிங்கிற மாதிரி அப்படியே நேராக அந்த ரூம்குள்ளே நம்ம டேயை கூட்டிகிட்டு போகிறாரு. டே ஒரு மாதிரி ஹாப்பியாகி எனக்கு கேர்ள் பேபி டேடு அப்படியே பார்க்க சொல்லி இந்த மாரி க்யூட்டாக இருக்குதுல்ல அப்படிங்கிற மாதிரி டேயோட ஃபேஸில் அவ்வளோ சிரிப்பு இருக்குது பட்டுட்டு கிம்மு லைட்டாக ஆக்ட் பண்ணப்படி அம்மாட்டே அவங்க ஒன்று இப்படி ஆன்சரில் வாங்க சொல்ல நானும் இப்படி சிரிச்சுக்கிட்டே பண்ணிட்டு உன் மாம் சொன்னாங்க அப்படிங்கிற மாரி கொஞ்சம் டேடும் சொன்னோம் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பேசின பொசிஷன்லேயே அந்த ரூம்குள்ளே என்றான்னா டேவோட அம்மாவும் ஜங்குக்கும் அப்படியே அவங்க ஹஸ்பண்டை நோட் பண்ணப்படி வந்துட்டிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இந்த மாதிரி ஒரு க்யூட்டாக இருக்கிற இந்த மூமெண்ட்டோட நான் இந்த எஃப்எஃப்பை நான் என் பண்ணுறேன். எஃப்எஃப் எந்த மாதிரி இருக்குதுன்னு ஃபுல்லாக கேட்டவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே பாய்.